சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில கந்திருஷ்டி அதிகமா இருக்குதுமா, எங்களுக்கு சுத்தி போடுறதுக்குலாம் ஆள் கிடையாது, நம்மளை விட பெரியவங்க தான் சுத்தி போடணும்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா எங்களுக்கு சுத்தி போடுறதுக்கு ஆள் கிடையாது, நாம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அம்மா கேட்டு இருந்தாங்க. சரி, இது பதிவா கொடுத்தா எல்லாருக்குமே உபயோகமா இருக்குமே அப்படின்றதுக்காக இன்னொரு பதிவு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கந்திருஷ்டி அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கல்லுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அந்த தண்ணியில நீங்க குளிச்சீங்க அப்படின்னா கந்திருஷ்டி அப்படின்றது போயிடும். அதே மாதிரி ஆஹ் உங்களோட பர்ஸ்ல எப்போதுமே ஒரு பேக்கெட் கல்லுப்பு நீங்க வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர்ல மடிச்சு. நீங்க யாராவது ஒரு நெகட்டிவான ஒரு பீப்புளை பாக்குறீங்க, நெகட்டிவான ஒரு பர்சனை பாக்குறீங்க, அவங்க எப்போதுமே உங்களை வெறுப்பேற்றும் விதமாக தான் பேசுவாங்க. உங்களை பார்த்தாலே நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கிறன்னு கண்ணு வச்சுருவாங்க. உங்களை பார்த்தாலே உன் புடவை நல்லா இருக்குது, உன் நகை நல்லா இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நம்மளுக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க பேசுற விதம் நமக்கு செட் ஆகல, நல்லா இல்ல, சரியா வரல அப்படின்னா அந்த நபரினுடைய கந்திருஷ்டி அகலணும் அப்படின்னா நம்ம பாக்கெட்ல இருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்கு பாருங்க, அந்த கல்லுப்பை அப்படியே எடுத்து நம்மளுடைய இடது கையில போட்டுட்டு அந்த கையில நாம 3 தடவை தலைய இடது பக்கமாகவும் 3 தடவை கைய வலது பக்கமாகவும் சுத்திட்டு அதை அப்படியே பின்பக்கம் தூக்கி போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துடணும். இப்படி இருந்தாலும் கந்திருஷ்டி அப்படின்றது அண்டாது. இன்னொன்னு, ஏதாவது ரொம்ப லாங் டிராவல்லாம் நம்ம போறோம் அப்படின்னும் போது கையில எப்போதுமே ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கோங்க. லாங் டிராவல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பலதரப்பட்ட மக்களை நம்ம பார்த்திருப்போம், பலதரப்பட்ட சூழல்களை நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த சூழல்கள்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தை கையில எடுத்துக்கிட்டு மூடிட்டு இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை சுத்திட்டு கீழே வச்சுட்டு உங்களுடைய இடது காலால அந்த பழத்தை நசுக்கிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ள வந்துடுங்க, கை கால் அலம்பிடுங்க. இப்படி பண்ணாலும் கந்திருஷ்டி அண்டாது. ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.